அண்ட் இன்னொன்னு இந்த ஃபேசினேட்டிங்கான ஆஃபர்ஸு. இப்போ நீங்க ஒரு ட்ரிப்பு போனாலும் சரி, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அத்தியாவசிய தேவைகள் வாங்குனதாலே நம்மளுக்கு வந்து பிரிச்சு நீங்க இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி நம்மள அடிமையாக்கிறாங்களா சார்? இதுக்குள்ள நம்மள வந்து லைக் அடிக்ட் ஆயி இஎம்ஐயா ஓகே. எதுனாலும் இஎம்ஐ 40,000 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஒரு 2 வருஷத்துக்கு கூட ஸ்ப்ளிட் பண்ணி கம்மியா போட்டுறலாம். ஏன்னா மாசம் ரூ. 500 போகுது, ரூ. 1000 போகுது, கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற மாரி இப்படி நம்மள அடிமையாக்கிறாங்களா சார் இந்த விஷயத்துல? ஆமா. நம்ம ஒண்ணும் 1வது, 2வது கூட படிக்கல. ரொம்ப கிராமத்துல என்ன இருக்கும்? அவங்க அடிமையாக்கிட்டாங்க நம்மள. சார் நம்ம எல்லாம் அடுத்தவங்க மேல பழி போடுறதுக்கு ரெடியா இருக்கோம் சார். அரசு என்ன செய்தது? இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணுது? அப்பனா என் பிள்ளைலாம் கார்ப்பரேட்ல தான் வேலை பார்க்கணும். ஆமா. அதெல்லாம் நம்ம தான் நம்ம இதுக்கு ரெஸ்பான்சிபிள். முதல்ல அந்த பொறுப்பெடுத்துக்க தயாராகினா ஒண்ணுமே நடக்காது சார். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப தெளிவா இருக்கு. அரசாங்கங்கள் அடுத்தடுத்து உலகம் முழுவதும் இந்தியாவிலுமே தெளிவா சொல்றாங்க. உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும். நீ தான் பொறுப்புன்னு கழட்டி விட்டாங்க கிளியரா. அந்த மெசேஜ் கிளியரா இருக்கு. அது ரைட்டு, தப்பு, ஓட்டு போடுறேன் போடல பாலிடிக்ஸ் வேற. உண்மை அதான் இன்னைக்கு தெளிவாக இருக்குது. இன்னைக்கு பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல் ஃபேமிலிஸை தவிர மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துங்கிறது அரசு தெளிவாக சொல்லிடுச்சு. கேஸ் மானியத்திலிருந்து, ரேஷன் பொருட்கள்லேருந்து பல விஷயங்கள் நீக்கப்பட்டு விட்டாச்சு. ஸோ நீங்கள் நம்ம பார்த்துக்கணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க விட்டுட்டாங்க, இவங்க விட்டுட்டாங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்காது.